மேம் இருக்கு படம்? படம் செம்மையா இருக்கு. என்ன சொல்ல வராங்க மேம் கதையில? 2014 நம்ம எப்படி இருக்குமோ அதுதான் காட்டுவோம். அப்படியே பிரதீப் ரங்கராஜனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? பிரதீப் ரங்கராஜன் அவங்க தெரிஞ்சு நல்லா இருக்கு. மொத்தம் இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வரைக்குமே அவரோட படம் எல்லாமே 100 crore தாண்டி இருக்குல்ல, இந்த படம் எப்படி அடிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல கொஞ்சம் டவுனா தான் போகும்? அப்படி கேட்டா இமோஷனல் சீன்ஸ் வேணா அடிப்போம். அதை விட SD சூர்யா தான் டாப். பிரதீப்போட லவ் டுடே, டிராகன் இதெல்லாம் டியூட் இதெல்லாம் தாண்டி இதை வந்து ஃபில் பண்ணிருமா அந்த இடத்த? ஆமா பண்ணிருமா? சீமான் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் தமிழ்லேயே பேசியிருக்காரு, செம்மையா இருக்கு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் தலைவர்ன்றதுனால பொலிட்டிக்கல் வாய்ஸ் எங்கேயாச்சும் கொடுத்துருக்காரா படத்துல? பொலிட்டிக்கல் வாய்ஸ் படம் இருக்கு. எஸ் ஓகே. AJ சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? SD சூர்யா அதான் ஒன்றும் இல்லை. இப்போ யார் படத்துல மொத்தமா நடிச்சதுல பெஸ்ட்னு கேட்டால் SD சூர்யா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பிஆரே வருவான். ஏன் மேம் பிரதீப்பை விட AJ சூர்யா டார்கெட்? சில ஓல்டு OG வெர்ஷன்ஸ் எல்லாம் இங்க ரீக்ரியேட் ஆயிருக்கு. நீங்க படமே பாருங்க, அப்போ தெரியும். படத்துல ஃபுல்லா லேகா இருக்கு, டெக்னாலஜி தான் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இருக்காங்க. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். என்ன தியேட்டருக்குள்ள ஒரே விசிலா போயிட்டு இருந்தது. என்ன சொல்றோம், ஒவ்வொரு 5 minutes எல்லாமே விசில் அடிக்கிறான், கத்துறான். பிஜிஎம்காகவே போலாம். படத்தோட மைனஸ்னா என்ன சொல்றீங்க? என்னால மைனஸ் கண்டுபிடிக்க முடியல. நான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன். ட்ரெய்லர் பார்த்தது என்னவோ அது அங்க அப்படியே டெலிவர் ஆயிருக்கா. அதை விட வேணா ஒரு 50% ஜாஸ்தி. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே இருந்துச்சு. அவர் ஆக்டிங் எப்பவுமே வேற லெவல். டியூட் படத்துல விட இந்த படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வராங்க மேம் கதை? லவ் அப்படின்றது நம்ம எந்த ஒரு மிஷினாலையும் எவ்வளோதான் டெக்னாலஜி வந்து வளர்ந்தாலும் லவ்வை வந்து வாங்க முடியாது. ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்கணும். மனசு சேர்ந்தாதான் உண்மையான லவ் கிடைக்கும். அது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தெளிவா. ஐயோ, அந்த பாட்டை கேட்டு நான் என்னோட பாஸ்ட் லைஃப் நினைச்சு நான் ஃபீல் பண்ணேன். உண்மையா சொல்லணும்னா பாட்டு வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. படம் வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு படம். கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம். எதுவுமே அதுல வந்து எதுவுமே கிடையாது. எல்லா ஃபேமிலியாவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். லவ்வர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல ஏத்த படம் தான். சூப்பரா பண்ணியிருக்காரு அவர். பிரதீப்போட 100 கோடி அடிக்க எல்லா படமும் இந்த படம் அடிக்க அதை விட ஜாஸ்தியாவே அடிக்கும். அவர் படம் எல்லாமே ஹிட். இதுவும் கண்டிப்பா ஹிட் ஆகும். படத்தோட மைனஸ்னா என்ன சொல்றீங்க? மைனஸ்னா வந்து பெருசா எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. எல்லாமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு அந்த ப்ளஸ்ஸே அந்த போதை நீ தானே, அந்த சாங் தான் ப்ளஸ்ஸே. மற்றபடி கொடுத்த காசுக்கு வருது. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க, கியூட்டா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். நம்ம வந்து மொபைல் ஃபோனை எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த படம் காமிச்சிருக்கு. ஸோ சீமான் சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய கருத்துலாம் சொல்லியிருக்காரு. ஸ்டேஜில் அவர் என்ன பேசினாலும் கலாய்க்கிறோம், ஆனால் படத்தில் சூப்பராக பேசியிருக்காரு. எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். சின்ன பசங்க ஃபோன் பார்த்து சாப்பிட்றாங்க, ஃபோன் பார்த்தா தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த படத்தில் காமிச்சு, எதனால பேரண்ட்ஸ்லாம் இதை கொடுத்து தான் குழந்தைய சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த படத்தில் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருமே கற்றுக்கணும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அந்த மாதிரிலாம் இழுக்காம எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. அனிருத் சொல்லவே வேணாம், அவரோட பேக்ரவுண்ட் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ கிளைமேக்ஸ் செம்மையா இருந்துச்சு. ஃபைட் சீன் ஒன்று இருக்கு, அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனால் 2K கிட்ஸுக்கு நிறைய பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு பார்ப்பாங்களான்னு தெரியல. 2K கிட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. மைனஸ்ன்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தில். எல்லாமே ப்ளஸ் தான். பேக்ரவுண்ட் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஹீரோயினி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் ஃபிலிமில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கார்த்திக் கூட எதுவும் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. SJ சூர்யா சொல்லவே வேணாம், அவரோட ஆக்டிங் எப்பவுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அவர் ஒர்க் அவுட் பண்ணது நல்லாவே இருந்துச்சு. அவங்க 2 பேரோட ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேரும் ஜாயின் பண்ணுற சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. படம் ஒன் டைம் வாட்ச்
இல்ல 2-3 வாட்டி கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. விஷுவலா படம் பார்க்க ரொம்ப ஃபியூச்சரிட்டிக்கா சூப்பரா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு பார்க்க. என்ன சொல்ல வராங்க மேம்? ஆப்லயே இருக்காதீங்க, ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுங்க. ஆப் வந்து ஆப் சொல்றதையும் வச்சு வாழாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, இப்ப இருக்க ஆனா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு, ஆனா இப்ப இருக்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா லேகா இருக்கு படம், கதை புரிய மாட்டேங்குது, ஃபுல்லா இல்ல லேக்லாம் இல்ல, ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப கனெக்டிவா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் வந்தவங்கலாம் கதை வந்து சரியா புரியல, எல்லாருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் புரியாதுன்னு சொல்றாங்க. டெக்னாலஜி வைஸ் கதை இல்ல புரியும், கண்டிப்பா புரியும். அது காமிக்கிறது அந்த மாதிரி காமிக்கிறாங்க, கதை புரியுற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அரசியல் கட்சி தலைவரா சீமான் அவர்கள் நடிச்சிருக்காருல, அவர் ஏதாச்சும் பொலிட்டிக்கல் வைஸ் கொடுத்திருக்காரா படத்துல? இல்ல பொலிட்டிக்கல் வைஸ் அவங்க எதுவும் கொடுக்கல. பிரதீப் தான், அவரு தான் வந்து பேசுறதுல வந்து விஜயோட டைலாக்ஸ் 2 தான் பேசியிருக்காரு. அந்த மாதிரி சீமான் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காரு? அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, அவருக்கான இது எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காரு. எஜே சூர்யாவோட ஆக்டிங் அப்படி அவரது எப்பயுமே நல்லா இருக்கும். அவரது நல்லா. படத்தோட மைனஸா என்ன பாக்குறீங்க? படத்தோட மைனஸ்னா கிளைமேக்ஸ்ல வந்து 2 பேர் சேர்ற மாதிரி அவர் டைலாக் லாஸ்டா பேசுறாரு. அதுல வந்து 2 பேர் சேர மாட்டாங்கன்னு தான் நினைச்சோம், லாஸ்டா சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் தான் ஒரு மைனஸா இருக்கு. அது ஒரு மிஸ்டேக். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? ரேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு, 80% கொடுக்குறேன். படம் வந்து நல்லா தான் இருக்கு. சில இடத்துல லேக் அடிக்கிற மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் ஏஐ பத்தி சொல்லியிருக்காங்க. ஏஐ வந்து எவ்வளவு ஒரு பெரிய டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டிங் ஆப் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள நம்ம அந்த கால சீர்கேடு வந்து கொஞ்சம் மோசமான சீர்நிலை தான் உள்ளது. செல்ஃபி எடுக்கிறேன்னு எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகுது, பெரிய பெரிய இதெல்லாம் வந்து விபத்துல அதை பத்தி காட்டியிருக்காங்க. குறிப்பா அண்ணன் சீமான் அவர்களை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் தமிழை பத்தி சூப்பரா பேசியிருக்காரு, நல்லா அழகா பேசியிருக்காரு. வந்து போன் இல்லாம வாழ்ந்துடமுடின்னு ஒரு ட்ரெஸ்ட் எல்லாம் வச்சு நடத்திருக்காங்க. வேற வந்து இந்த ஏஐ வந்து நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துது, நம்ம அடுத்து என்ன வாங்க போறோம், என்ன யோசிக்கணும், முதல்ல ஏஐ வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது சூப்பரா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், கண்டிப்பா வாட்சபிளான மூவி தான். ஓகேவா தான் இருந்துச்சு. பிரதீப்போட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி கொஞ்சம் எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க கதையில? ரொம்ப டிஜிட்டலைஸ்டா இருந்த மாதிரி இருந்து, பட் நமக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல எல்லைக்கேன்றது டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அந்த லவ் படமா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சா? இல்ல ஃபுல்லா டெக்னாலஜி என்ன எப்படி போரா போற மாதிரி இருந்துச்சா? இது வரைக்கும் பிரதீப் நடிச்ச படத்துல இது பீட் பண்ணலாம். என்ன மைனஸா பாக்குறீங்க படத்துல? எதுவுமே என்ன பார்த்த உடனே எப்படி இவ்ளோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படி ஓகே. மத்தபடி சாங் காமெடி எல்லாம் எப்படி இருந்துச்சு? எப்படி பண்ணிருக்கீங்க? எல்லாமே ஆமா, ஃபுல் மூவி டெக்னாலஜி மட்டும் தான், ஸ்மால் பார்ட் மட்டும் தான் ஆர்கானிக் வேர்ல்ட்ல இருக்கு. பிரதீப் எப்படி பண்ணிருந்தாரு? சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். டைரக்டருக்கும் சரி பிரதீப்க்கும் சரி அவங்க எப்பவுமே ஒரு ஹிட் கொடுப்பாங்களா, அந்த ஹிட் இந்த படம் பிரதீப் இது டிஃபரெண்டா பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒரு கிறுக்குத்தனம் இல்லாம பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆப்பை நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கா? பிரதீப் ரங்கராஜனோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? என்னதான் சொல்ல வராங்க? ஏன்னா ஃபுல்லா டெக்னாலஜி இருக்குன்றாங்க, லேக் இருக்குன்றாங்க. உண்மையிலேயே படம் புரியுதா? எப்படி இருக்கு?